நான் அதிமுகவை விட்டு போகிறேன், நான் வந்து அதிமுக விட்டு ஓடி போய் திமுகவில் சேர்ந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது வந்து இவரை தான் கூப்பிட்டு அம்மா சொல்லி போ வைத்தி நீ தான் போ அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னை தடுத்து அப்படியே தூக்கிக்கின்னு போய் அம்மாட்ட பொதுக்குழுவில் கொண்டு விட்ட மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த அதிமுக பொதுக்குழுக்கு எனக்கு அழைப்புதழ் வரலன்னும் போது பார்த்தேன். நமக்கு கூப்பிடாத இடத்துக்கு நம்ம ஏன் போகணும்? இத்தனைக்கும் நம்ம எம்எல்ஏவை நம்ம பொதுக்குழுக்கு நியாயமா கூப்பிடணும். கூப்பிடல. என்ன பண்றது? அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு தலைமை கழகத்துக்கும் நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவங்க கொஞ்சம் நக்கலா, "அப்படியா? வரலையா? சரி சார்" அப்படின்னாங்க. சரி போ, இவனுக்கு தெரிஞ்ச மரியாதை அவ்வளவுதான். நமக்கு மகாலிங்கமாக இருந்தாலும் எனக்கு அத பத்திலாம் கவலைப்பட மாட்டேன் நான் என்னைக்கும். அந்த மாதிரி ஆளு நான். நான் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு கிளம்பி நேரா பார்ப்பேன். புது வண்டி கொஞ்சம் வாங்கினேன். அந்த வண்டிக்கு நம்பர் 5 வாங்கணும்ன்ட்டு 2, 3, 4, 5 தான் நான் ரெகுலரா வச்சுப்பேன். அந்த டோட்டல் 5 வர மாரி நம்பர் வாங்கணும்ன்ட்டு, அந்த மாரி நம்பர் வாங்குறதுக்கு செக்ரட்டேரியட்ல போயி, அங்க அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல எம்எல்ஏ உடைய நம்மளுடைய இத குடுத்தா, நமக்கு ஒரு நம்பர் சாங்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. அது மயிலாப்பூர்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இருந்தா நமக்கு சௌரியங்கிறதுக்காக நான் போயிட்டேன். நான் போறேன் கொஞ்ச நேரத்துல இந்த விஷயத்த எல்லாமே அ ஜூனியர் விடன்ல அன்றைக்கு ஒர்க் பண்ணினேன். இன்னைக்கு வந்து அ அதற்கு பிறகு தந்தியில இருந்து இப்போ வந்து அ 24x7 நியூஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பன் திரு சரவணகுமாருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேயா? நான் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டேன். நான் ஃபோன ஆஃப் பண்றேன். சொல்லாத. நான் வந்து வந்துருவேன். செக்ரட்டேரியட் தான் போறேன். நான் வந்துருவேன்ட்டு கிளம்பிட்டேன். ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு, செல்ஃபோன ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நேரா சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டேன். இதுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு, ஆ ஏதோ ஒரு தகவல் அங்க அ பொதுக்குழுல போய் சேர்ந்துருச்சு. எஸ்.வி. சேகர் நேரா போய் திமுகல சேரப் போகிறாராம். அப்படின்னு இந்த தகவல் ஐஎஸ் வழியாக அன்றைய முதல்வர் கலைஞருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அவரு உடனே ஆவுடையப்பன், அப்போ அவர்தான் சபாநாயகர் இருந்தார். அவர அனுப்பிச்சு எஸ்.வி. சேகர் ராஜினாமா கடிதம் குடுத்தா, அத வாங்கிக்கன்னு சொல்லி அவரும் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டாரு. ஆவுடையப்பனும் அங்க செக்ரட்டேரியட்ல இருக்காரு. நான் கிளம்பி செக்ரட்டேரியட் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, இங்க நடந்த விஷயங்கள் வீட்டுக்கு வந்தப்புறம் சொன்னது, என் ஒய்ஃப் வந்து அம்மா, அம்மான்னு வாசல்ல ஒரே அலறல் சத்தம். என்னன்னு என் ஒய்ஃப் மாடியிலேருந்து இறங்கி வந்து பார்த்தா, பொதேர்ன்னு வந்து யாரோ ஒருத்தன் கால்ல விழுறானாம் என் ஒய்ஃப் கால்ல. அம்மா அவர அப்படிலாம் சொல்லாதீங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. என் ஒய்ஃப்க்கு யாருங்க நீங்க? ஐயோ! நான் தாம்மா சைதை வைத்தி, அவர போக சொல்லாதீங்க. கெஞ்சி கேட்கிறேன்ம்மா. மான மரியாதையெல்லாம் போயிடுமா? எனக்கு ஏங்க அவர் கார் நம்பர் வாங்க போறாரு. இதுல என்னங்க மான மரியாதை போறதுக்கு? அவர் ஐய்யய்யோ! செக்ரட்டேரியட் போக்கூடாதும்மா. என் ஒய்ஃப்க்கு புரியல. கார் நம்பர் வாங்க செக்ரட்டேரியட் தானே போணும். இவரு ஏன் போ வேணாம்னு சொல்றாரு? அப்படியா செக்ரட்டேரியட் போயிருக்காரா? அவ்வளவுதான். இவர் கிளம்பி செக்ரட்டேரியட்டுக்கு வந்திருக்கார். நான் செக்ரட்டேரியட் போகும்போது அங்கேயும் வந்து, "ஐயா! அண்ணா தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் அம்மா என்னய்யா பேசுற? என்ன சொல்ற? என்ன வைத்தி? ஏன் பதர்ற? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கிறேன். இந்த வைத்தி, "இல்ல, இல்ல நீங்க பட்சி விட்டு" நான் எங்க பட்சி விட்டு போறேன்னு சொன்னேன். அப்படி குடுத்துக்குள்ள ஒருத்தர் வந்தார். "சார், எல்லாம் நம்ம பேசிக்கலாம் சார். அம்மா உங்கள வர சொன்னாங்க." "அது சரி நீங்க யாரு?" அப்படின்னு கேட்டேன். "நான் தான் எம்.ஆர்ன்னு." "எம்.ஆர்ன்னா இனிஷியல் சொல்றீங்க. உங்க பேர் என்ன?" அப்படின்னு. உடனே எல்லாருக்கும் ஷாக். அவரோட நாலேட்ஜ். எம்.ஆர் தெரியாதா? எம்.ஆர் தெரியாத இவன் ஏடிஎம்கேல இருக்கானாம். எனக்கு ஜெயலலிதா அவர்கள தவிர வேற யாரையுமே தெரியாது. சசிகலாவ தெரியும். ஆனா நான் அவங்கள சந்திச்சதே கிடையாது. சோ அந்த மாரி சமயத்துல நான் தான் நடராஜன் பிரதர் ராமச்சந்திரன். "ஓ! அப்படியா சார்? நடராஜன் எனக்கு பழக்கம் சார்." "அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணன பேச சொல்றேன்." உடனே நடராஜன் பேசினார். "சார், அவங்கலாம் பைத்தியம் சார். அப்படிதான் நடந்துப்பாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். எல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம்." நான் சொன்னேன், "சார், நான் வந்து ஆக்சுவலா ஒரு கார் நம்பர் வாங்க வந்திருக்கேன். புரியுதா? இத வந்து என்னத்துக்கு என்ன இது என்ன மாதிரி இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் எதுக்காக இப்ப ஏடிஎம்கேய விட்டு போணும்? கௌரவம் ஜெயலலிதா அவங்க கிட்ட சொல்லி, அவங்க கூப்ட்டு நான் வந்தவன். அப்படியே நான் போறதுன்னா, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போப்போறேன். நான் எதுக்காக இங்க இருக்கிற வண்டு முருகன் இவங்க வழியாலாம் நான் எதுக்காக வெளியில போனேன்? எனக்கு அப்படிப்பட்ட அவசியமே இல்லையே! அப்படின்னு நான் சொன்னேன். சார் உடனே வாங்க சார் நீங்க வந்துருங்க. இல்ல நான் என் கார்ல வந்திருக்கேன்.
என் கார்ல இங்கேருந்து என்னால அந்த வானகரம் வரைக்கெல்லாம் இல்ல சார். நம்ம வண்டி வந்திருக்கு. உங்க வண்டி அங்கேயே அதெல்லாம் விட முடியாது சார். என் வண்டிய நான் என் வீட்ல விடுவேன். அதுக்கு பிறகு நான் வரேன். இல்ல சார் உங்க வண்டிய நான் பின்னாடியே இன்னொருத்தர ஓட்டிட்டு வர சொல்லி, அது பெஜூரா வண்டின்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் நடராஜன் உட்கார்ந்திருக்காரு. அந்த பக்கம் இன்னொருத்தர் நான் உட்கார்ந்தேன் பின் சீட்ல. பின்னாடி சீட்ல 2 பேர் உட்கார்ந்தாங்க. முன்னாடி யாரோ உட்கார்ந்தாங்க. ஃபோன்ல பேசிட்டே வர்றாரு நடராஜன். உங்க அருமையெல்லாம் தெரியுது சார். நான் சொன்னேன், "அதெல்லாம் கவலைப்பட வேணாம் சார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை?" ஐயய்யோ! நீங்க யாரு சொல்றீங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் நீங்க சொல்ற விஷயம் தான். ஓகே தான். ஆ பட் நீங்க தயவு செஞ்சு இதுக்கு போயிடுங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே ரைட் சார். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சார். அப்படின்னு சொல்லி நான் 1:10 அந்த வானகரத்துக்கு அந்த கேட்ல என்டர் பண்ணும்போது, அங்க 1 மணிக்கு பொதுக்குழு முடிஞ்சு, அ ஜெயலலிதா அவங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா என் வண்டி வரல. ஆனா எனக்காக அவங்க வெயிட் பண்ண மாரி இருக்கக்கூடாது. அங்க உள்ள அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. என் வண்டி உள்ள நுழைஞ்சோனே அவங்க கான்வாய் கிளம்புது. கிளம்பினோனே எதிர்த்தாப்புல ஸ்லோவா வருது. நான் போகும்போது, "சார், சார் வண்டி நின்னுச்சு. கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுங்க." நான் உடனே இறங்கி அந்த பக்கம் போனேன். வண்டி நின்னா, "வணக்கம்மா" அப்படின்னேன். "என்ன மிஸ்டர் சேகர் இவ்ளோ லேட்டா வரீங்க?" அப்படின்னாங்க. "எனக்கு இப்பதாம்மா இன்விடேஷன் என்ன அழைச்சுட்டு வராங்க இங்க." "ஏன் உங்களுக்கு இன்விடேஷன் வரலைன்னா, நீங்க தலைமை கழகத்துல சொல்லியிருக்கலாமே." "நான் மிஸ்டர் மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ம்மா. அவர் கொஞ்சம் கேலியா சிரிச்சுட்டு, வரலையா? சரி" அப்படின்னாருன்னா, திரும்பி உடனே சசிகலாவ ஒரு மொறைச்சாங்க இவங்க. மொறைச்ச உடனே நான் சொன்னேன், "இங்க பாருங்க, நான் ஏதோ கட்சிய விட்டு போறேன் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, இங்க என்ன தூக்கிட்டு வர மாரிலாம் வந்திருக்காங்க. நான் கட்சிய விட்டு போறேன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். நான் சீட்டு கேட்காத போது நீங்க சீட்டு குடுத்தீங்க. உங்கள தாண்டி நான் செவுரேறி குதிச்சு தப்பிச்சு போற அளவுக்கு உங்ககிட்ட இருந்து நான் ஒரு பைசா கூட நான் திருடல. நான் குடுத்த கணக்குப்படி நீங்க தான் எனக்கு ரூ. 6,00,000 குடுக்கணும். அதையே நான் திருப்பி உங்ககிட்ட கேட்கல. நான் எதுக்காக போகணும்? இங்க ஏதோ ஒரு அவமரியாதை தொடர்ந்து நடக்குதுமா. நான் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லெட்டர் போட்டிருக்கேன். ஒரு லெட்டர் கூட உங்க கைக்கு போகவே இல்ல. யாரோ நடுவுல பண்ணா, நான் எப்படி உங்ககிட்ட இந்த தகவல சொல்ல முடியும் சொல்லுங்க? இதுக்காக நான் பிரஸ்ல போய் சொல்ல முடியுமா? இதெல்லாம் நடக்குது. எப்படி கார்ல உட்கார்ந்திருக்காங்க. நான் சொல்ல சொல்ல ஒவ்வொன்னுத்துக்கும் அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. பின் சீட்ல சசிகலா உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர் சேகர். நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உங்கள யாரும் நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. ஆனா நான் ஒண்ணுமே பண்ண முடியாதபடின்னா என்ன டம்மியா வச்சிருக்காங்க. நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எந்த கமிட்டிலயும் கூட என்ன போடல. நான் எம்.எல்.ஏவா இருந்து. பேசுறதுக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த பதவிய வச்சுட்டு இந்த சம்பளத்துக்காகவா நான் வரேன்? உங்களுக்காக நான் வந்தேன். நான் என் அசெம்பிளிக்கு போறத விட தொகுதி மக்களுக்கு ஒர்க் பண்றது நல்லதுன்னு இன்னி வரைக்கும் ஹானஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால மரியாதை குறைச்சலா நடந்துக்கிறத நான் எங்கேயுமே தாங்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும். எங்க ஃபேமிலி அப்படி. நாங்க யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்த்து வரல. உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க. இன்னைக்கே நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தபொழுது, சங்கராச்சாரியார் அரெஸ்ட்டும்போது வந்த பிரச்சனை போது, வேற ஒரு பிரச்சனையில நீங்க எனக்கு சின்னதா நான் தயாநிதி மாறனோட ஸ்டேஜ்ல நின்னேன்னு நீங்க சொன்னபோது, அன்னைக்கே என் ராஜினாமா கடிதத்த உங்களுக்கு நான் எழுதி குடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது, தொடர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா, நோ, நோ, நோ விட்டுருங்க. இது எல்லாத்தையும் விடுங்க. நீங்க எனி டைம் நீங்க பார்க்கலாம். நான் பார்த்துக்கிறேன் உங்கள. ஓகே. அப்படின்ட்டு உடனே கூப்பிட்டாங்க. உடனே அங்க அங்க ஐ திங்க் செங்கோட்டையனும் யாரோ இருந்தாங்க. அங்கெல்லாம் வைத்தியெல்லாம் இல்ல. வைத்தியெல்லாம் அந்த 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 அதுக்கு இடத்துக்குள்ளேயே வரவிட மாட்டாங்க. வைத்தியெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட கிடையாது. நான் எதுக்காக வைத்திய பத்தி இப்ப நான் சொல்றேன்னா, வைத்தியங்கிறது யாருன்னா, இதே வைத்தியம் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாரு ஒரு நாளைக்கு. "அண்ணே என் பேனர் வச்சேன்னு, அதுக்காக என்ன கலையராஜ் என்ன போட்டு அடிச்சுட்டாண்ணே. தயவு செஞ்சு அம்மாட்ட சொல்லுங்க அண்ணே. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்ண்ணே." அப்படின்னு அழுத ஆள் தான் இந்த வைத்தி. வைத்தி எனக்கு நல்ல நண்பன் தான். யாருக்கும் எனக்கு யாருமே எனக்கு விரோதி கிடையாது. இன்னைக்கு மாத்திரம் விரோதியா? ஆனா நடந்த விஷயத்த நடந்ததா சொல்லணும். வைத்தி தானே பெருமையா பேசிக்கலாம். அதன் பிறகு உடனே என்ன அழைச்சுட்டு போயி, எனக்கு செங்கோட்டையின் இலை போட, ஜெயக்குமார் அதுல தண்ணி தெளிக்க, ஓபிஎஸ் பரிமாற, கூட இன்னும் 2 மந்திரிகள்லாம் எனக்கு வெஜிடேரியன் சைவம் சைவம் அவருக்கு. வேற எதுவும் வச்சிராதீங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி என்ன பரிமாற வச்சு, என்ன சாப்பிட வச்சு, ஜெயக்குமார் மட்டும் சிரிக்கிறார். ஆ ஜெயக்குமார் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. "ஏய் வேல காட்டிட்டியா நீங்கிற" மாரி சிரிக்கிறார் ஜெயக்குமார். நான் அவர எனக்கு யார் மேல எனக்கு என்ன விரோதம்? என்னடா இது ஒரு கார் நம்பர் வாங்க போனது, அத இவ்வளவு பெரிய விஷயமாக மாத்தி, இப்படி பண்ணிட்டாங்க. பரவால்ல, எல்லா மினிஸ்டரும் எனக்கு ஏடிஎம்கேல இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க.
அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்ச அந்த 10, 12 லெட்டர் காப்பி, அதுக்கப்புறம் புதுசா எழுதின லெட்டர் அது எல்லாத்தையும் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. அன்னைக்கு பேசினாங்களே தவிர பார்க்கல. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன்? நானும் சும்மா இருப்பேனா? நான் யாரு? நான் சுயமரியாதை மிக்கவன். என்னுடைய அப்பா நாங்க அண்ணான்னு கூப்பிடுவோம். அவ்வளவு அவர் பெர்ஃபெக்ட். மரியாதை குறைச்சலாக மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல மிதிக்க கூடாதும்பார். அவ்வளவுதான். மரியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாது. அப்படி வளர்ந்தவன் நான். என்ன ஆச்சு? என்ன ஒ அ அ நான் பாட்டுக்கு என்னுடைய தொகுதி வேலைகள்லாம் முடிக்க நான் ஆ டிஎம்கே கவர்மெண்ட் தானே கேட்குறேன். கவர்மெண்ட் டிஎம்கே தானே. நான் எதிர்க்கட்சி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேனே. என்னுடைய ரூ. 7,00,00,000 பணத்த செலவழிச்சேன். மயிலாப்பூர்ல நடந்த கிட்டத்தட்ட ரூ. 300,00,00,000 வேலை. அன்னைக்கு தான் அடையாறு பூங்கா. அதுல ரூ. 150,00,00,000. ஆனா ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத நேர்மையான எம்எல்ஏவா நான் இருந்தேன். ஆனா ஒரு பைசா கூட கமிஷன் வாங்க ஊழல் பண்ணாத ஒரு அரசியல்வாதியா வைத்தி இருந்தாரான்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பத்தி அவன் இவன் பேசுறாருன்னா நம்ம என்ன பண்றது சொல்லுங்க. கனவு காணுங்கன்னாலே நடிகை பேரை சொல்ற ஆளுங்களா இருக்காங்க அதிமுகல. ஏன்னா அது பிஜேபியோட சேர்க்கை. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. நம்ம என்ன பண்ண முடியும்? அது நான் 1985ல மகாபாரத்தில் மங்காத்தா டிராமா போடும்போது அதுல ஒரு டயலாக் வச்சேன். டெல்லி பக்கம் என்னய்யா எல்லாரும் பிஜேபியா இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? பயங்கர ஜொல்லு பார்ட்டி. அதான் பாரு எப்படி ஜொல்லு ஒடியுது பாரு அப்படிம்பேன். அந்த மாதிரி தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் இருக்காங்க தொடர்ந்து. அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு? நான் ஒழுங்கா இருக்கேன் அவ்வளவுதான். நான் உலகத்த திருத்தவா வந்திருக்கிறேன் இங்க. அப்போ திமுகவுடைய பொதுக்குழுல அதிமுக கொடி போட்ட கார்ல போயி அறிவாலயத்து வாசல்ல நிறுத்தி அந்த பொதுக்குழுல கலந்துகிட்டவன் நான். கலைஞரை கேட்டாங்க, என்ன எஸ்.வி. சேகரை கூப்பிட்டுருக்கீங்க அதிமுகன்னா? ஒரு விசேஷம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட மாட்டோமா? அது மாதிரி தான் வந்துட்டு போனாருன்னாரு அவரு. ஆனால் தமிழக அரசியல்லையும் சரி, இந்திய அரசியலிலும் சரி, மிகப்பெரிய ராஜதந்திரி, எதிரிகளையும் வளைத்து போடக்கூடிய ஒரு ஆற்றல் கலைஞருக்கு தான் உண்டு. நான் பார்த்து வியந்தேன். எனக்கு 1980ல இருந்து பழக்கம். ஜெயலலிதா அவர்கள 92ல இருந்து தான் பழக்கம். நான் எந்த ஆதாயத்துக்கும் அரசியலுக்கு வரல. என்ன கட்சிய விட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும்? தவிர அன்றைக்கு கலைஞர் என்னை பெற்ற தந்தையைப் போல ஒரு பாசத்த காட்டினாரு. அவர் இருக்கிற வரைக்கும். அவரு பேச்சு போனபோது கூட எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு, என்ன பார்த்தோன்னே அவர் கண்ல தண்ணி. அவர் கைய பிடிச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல, சரியாயிடுவீங்க நீங்க" அப்படின்னு பேசினவன் நான். என்னோட பார்த்திருக்கீங்களே, நான் எந்த கட்சியில இருக்கேனோ இல்லையோ, நான் பழகினவங்க யாருடைய ஃபோட்டோவையும் நான் எடுக்கவே மாட்டேன். அது இருக்கத்தான் செய்யும். இது சரித்திரம். புரியுதா? நான் ஒண்ணும் அப்படியே கும்மின்னு, அப்படியே குனிஞ்சு கார் பார்த்து காலையே பார்த்துட்டு இருக்கிற ஆள் இல்ல. பாக்கெட்ல கை விட்டு ஜெயலலிதாக்கு முன்னாடி நின்னவன். மோடிய சரிக்கு சமமா ஒரு பிரதர மாரி பார்க்கிறவன். என்னுடைய இளைய சகோதரனை போன்ற ஒரு நண்பனாக எனக்கு இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு மரியாதையும், ஒரு மதிப்பும் வச்சிருக்காரு. நான் ஏன் வாழ்க்கையில உறவுகள் என்பதோ, ரிலேஷன்ஷிப் என்பதோ ஒரு கண்ணாடி மாதிரி. நாம எத பார்க்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். எனக்கு அரசியல், பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் செகண்டரி. வாழ்க்கையில் எனக்கு மதிப்பும், மரியாதையும் யார் கொடுத்தாலும் அதை 100 மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒருத்தன் தான் இந்த எஸ்.வி. சேகர். எனக்கு ஜாதி, மதம், உட்பிரிவு எதுவுமே கிடையாது. நான் என் வாழ்க்கையை நான் வாழற மாதிரி வாழ்வேன். அதே சமயம் அடுத்தவங்க எனக்காக மாத்திக்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு தப்பு சொல்லுங்க? வைத்தி போன்றவர்கள் இன்னும் வளர வேண்டியவர்கள். வளரல. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதோ பேட்டி கேட்டாங்களேன்னு ரொம்ப நாள் யாரோ என்னுடைய மயிலாப்பூர் அகாடமி செக்ரட்டரி திரு சூரி, "என்ன பாஸ் உங்கள பத்தி இப்படி வந்திருக்குது" அப்படின்ட்டு, "சொல்லுங்க நீங்க பார்த்து சொல்லுங்கண்ணா" அப்படின்னு அனுப்பிச்சாரு. அந்த சூரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இல்லாட்டா இத யார் பார்க்க போறாங்க? இப்ப வைத்தி பேசுறத கேட்கவா தமிழகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. இருந்தாலும் வைத்திய நான் நெறைய தடவ ஆ எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கெல்லாம் என்ன எம்ஜிஆர் தோட்டத்துக்கு அழைச்சுட்டு போவாரு. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்றது எல்லாமே செய்யும்போது என்ன வச்சு தான் பண்ணுவாரு. அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவர் பூங்குன்றர பத்தி பேசலன்றது. ஆனா பூங்குன்றம் ஒரு அருமையான ஜென்டில்மேன் அதிமுக. ஆனா இவங்களெல்லாம் அந்த கார்டன் கேட்டுக்குள்ளேயே விடமாட்டாங்க.
இவங்க என்னமோ டெய்லி அப்படியே டக்குன்னு கதவை தட்டி, ஹலோ ஜெயலலிதாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க கெஞ்சி கூத்தாடி உள்ள போய் பூங்குழனை பார்த்தேன், அண்ணே ஒரு டீ கொடுங்கன்னுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு, அம்மாட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு வந்து பேசுற கூட்டம் தான் ஜாஸ்தி. தவறு முக்காவாசி பேரு அவங்க வந்து யாருமே நேர்மையானவர்கள் கிடையாது, விசுவாசிகள். அம்மா அம்மா அம்மாங்கிறது திரும்பினா அந்த அம்மா கதையில அப்படின்னு பேசுற ஆளுங்க. அதனாலதான் அந்த ஒரு ஒற்றுமை இல்லாத போயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. இதான் நடந்தது. இதுக்கு மேல எதுவும் பெருசா விளக்கமா சொல்றதுக்கு இல்ல. நான் சொன்னது உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா 9841023545 கூப்பிடுங்க. வைத்தி ஏன் இப்படிலாம் பொய் சொல்லிட்டாருன்னா, வைத்தி நம்பர் என்கிட்ட இருக்கு. அது அந்த நம்பரான்னு தெரியாது. ஏன்னா என்னுடைய ஃபோன்ல 29,000 நம்பர் இருக்கு. நான் எந்த நம்பரையும் அழிக்கவே மாட்டேன். அதனால வைத்தி நம்பரை நான் குடுத்து, அவர எம்பாரசிங் சிச்சுவேஷனுக்கு உட்படுத்த வேண்டாம்னு பார்க்கிறேன். வைத்தி நம்பர் தெரிஞ்சா நீங்களே வைத்திகிட்ட பேசுங்க. வைத்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கட்டும். அவர் இன்னைக்கும் ஆவின் பிசினஸ் தான் பண்றாரு. ஒரே டேங்க்ல பண்றாரா? 2, 3 டேங்க்ல பண்றாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆவின் பால் தான் நான் வாங்குறேன். பட் அது தரமா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் வாங்குறேன். அது சரியா இல்லைங்கும்போது சண்டை போட்டு 15 பாக்கெட்ட நான் திருப்பி வாங்கினவன் நான். நான் கன்சியூமர் ரைட்ஸ் அது. அது ஒண்ணும் எனக்கு எடப்பாடி எல்லாம் ஃப்ரீயா குடுக்கல. ஏன்னா அதுல தவறு இருந்தது. அந்த பாக்கெட் திரிஞ்சு போச்சு. நான் கேட்டு வாங்கினேன். அந்த பாக்கெட்ட காமிச்சு எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்படிப்பட்டவன் தான் நான். நான் வந்து விசுவாசியே இல்ல. நேர்மையானவன். நேர்மைக்காக என்ன வேணா சண்டை போடுவோம். இந்த விசுவாசம் அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விசுவாசம் அஜித் நடிச்ச படம் தான். ஓகேயா? நன்றி. வணக்கம்.